மிக்சர் செய்கிறதுக்கு 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நான் அளந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ 1 கப் அரிசி மாவு வந்து கடலை மாவுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அரிசி மாவு வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது கடையில் வாங்கினால ஏதாவது குப்பை இருக்கும், அதனால் சலித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப சுத்தமாக கிடைக்கும். இப்போ கடலை மாவுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து மிக்சருக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும். மீண்டும் மாவு கரெக்டான பதத்துக்கு கொண்டு வரக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுறலாம் மாவை. மாவு பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ வந்து பூந்தி நல்லா சூப்பராக எழுந்திரிக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பூந்தி வந்து ஒரு ஓட்டப்பட்ட கரண்டியில் வந்து மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ மொட்டு மொட்டாக எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் பபுள்ஸ் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு பூந்தி எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். அதே போல் மீதி இருக்க மாவையும் அந்த மாதிரியே தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள் நம்மளோட பூந்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. குச்சி மிச்சர் செய்கிறதுக்கு 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இதில் கடையில் வாங்கின அந்த அரிசி மாவு, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வறுக்க தேவையில்லை இந்த மாவை. அதே போல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து நல்லா கெட்டியமாக பிசையணும். அந்த மிக்சர் மாதிரி தண்ணியாட்ட பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். இந்த பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
மிக்சருக்கு தேவையான மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து முறுக்கு விளக்கு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அந்த ஓட்டை போட்ட அச்சு தான் எடுக்கணும், அதுக்கு கரெக்டாக இருக்கும். முறுக்கு விளக்கில் சுற்றியும் வந்து எண்ணெய் தடவி இந்த மாதிரி மாவு வந்து போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். போதும், இந்த அளவுக்கு மாவு போட்டால் தான் நம்ம புளியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு தடவை புழிஞ்சு காமிக்கிறேன். மாவு நல்லா ஈஸியாக இறங்கணும், அதான் கரெக்டான பதம். இப்போ முன்னே பூந்தி பொரித்தோம் பார்த்தீங்களா, அதே கடாயில் தான் இப்போ மீண்டும் பொரிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரோலாக விழுகுதுன்னு. இது சீக்கிரமாக வேலையாயிரும். மிக்சருங்கிறது ரொம்ப நேரம் இழுக்கவே இழுக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக புரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் பபிள்ஸ் குறைஞ்சிருச்சு. பபிள்ஸ் குறைஞ்ச பிறகு வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்த ரவுண்ட் புழிஞ்சு விட்டுறலாம் அதே போல். பாருங்கள் இதுவும் பபிள்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் அடுத்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மிக்சர் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நிலக்கடலை பருப்பு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பொட்டுக்கடலை போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து எடுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி வச்சு பொரிச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான பொருள் என்ன வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி வேணால் அதிகம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு வேணால் அதிகம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு பொட்டுக்கடலை அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், அவுள் வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். நமக்கு எது தேவை, எது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி எதெல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அவுள் போட்டுக்கலாம். அவுள் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக புரிஞ்சு வருது பாருங்கள். அவுள் போட்டாவே வந்து அதிகமாக குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்தது வந்து பூண்டு நல்லா தட்டி போடும், தோல் உரிக்க தேவையில்லை, நல்லா தட்டி போட்டுக்கலாம், நல்லா வாசம் கொடுக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட தேவையான இது உள், கருவேப்பிலை, மிக்சரு எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, முந்திரி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி பொரிச்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து மிக்சரை வந்து உடச்சிக்கலாம்.
இப்போ நமக்கு வந்து கலக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் தேவை. அதுக்கு வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூந்தி மிக்சரை ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு வந்து சீக்கிரம் கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கீழே சிந்தும். அடுத்தது குச்சி மிக்சரை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் பொரிச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அவுள், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். காரத்துக்கு தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே பெருங்காயத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துக்கும் மிளகாத்தூளும் உப்பும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்து விடுங்க. நம்மளோட மிக்சர் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் வந்து 1 கிலோ மாவு தான் போட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ மிக்சர் கிடச்சிது. இதே கடையில் வாங்குறதுனா எவ்வளோ காசுன்னு யோசிச்சு பாருங்கள். வீட்டிலே இந்த மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.